இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். லோத்தின் குமாரத்திகள் இருவரின் பெயரையும் வேதம் நமக்கு கூறவில்லை. லோத்து ஆபிரகாமின் சகோதரனின் தம்பியாகிய ஆரான் மகன் என்பது நாம் அறிந்ததே. ஆதியாகமம் 11:27. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரியும்போது தன்னுடைய சுய விருப்பத்தின்படி தன் வாழ்க்கையை அமைப்பதற்காக சோதோம் கொமோராவை தெரிந்து கொண்டு அங்கு சோதோமுக்கு முன்பாக கூடாரம் போட்டு வாழத் துவங்கினான். பின்பு சோதோமுக்குள்ளேயே வாழப் போய்விட்டான். அந்த பட்டணத்தின் குடிமகனாக மட்டுமல்லாது சோதோமின் வாசலில் உட்கார்ந்து பேசும் அளவிற்கு பெரிய மனிதனாகிவிட்டான். இந்த பட்டணம் பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக கர்த்தருடைய தோட்டத்தைப் போல இருந்ததே தவிர தேவ பிரசன்னம், பரிசுத்தம், நீதி போன்ற ஏதும் இல்லாத இடமாக இருந்தது. சோதோம் மக்களின் கொடிய பாவம் ஓரினச் சேர்க்கையாகிய ஆணோடு ஆண் சேருதலாகும். தங்கள் ஊருக்கு யாராவது அந்நியர் வந்தால் அவர்களை பலவந்தப்படுத்தி தங்கள் இச்சையை நிறைவேற்றும் அளவிற்கு அதில் வெறிகொண்டிருந்தனர். இந்த பாவத்தில் ஈடுபடுபவர்களை சோதோமியர் என்று அழைக்கப்படும் அளவிற்கு சோதோமில் இப்பாவம் பெருகி கிடந்தது. பாலுற பாவங்கள் மட்டுமன்றி கர்வமும் ஆகார திரட்சியும் மிகுந்த சோம்பேறித்தனமும் சோதோமில் மிகுந்து காணப்பட்டன. எசேக்கியேல் 16:49. துணிகரமாகவும் வெளிப்படையாகவும் பாவங்கள் செய்தனர். ஏசாயா 3:9. இப்படிப்பட்ட பொல்லாதவர்களோடு நெருங்கி பழகினால் கெட்டுப்போக வாய்ப்புகள் மிகுதி. லோத்தின் குமாரத்திகள் இருவரும் அவர்கள் இருந்த நகரத்தின் முறைகேடுகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தனர். இங்கு வாழ்ந்த லோத்தின் குடும்பம் நாசமாயிற்று. இப்படி பாவங்கள் நிறைந்த சோதோம் கொமோராவை விட்டு தங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் மிகுந்த வேறு இடம் சென்று குடியேறலாம் என்றும் லோத்து நினைக்கவில்லை. பல காலமாக சோதோமிலே குடியிருந்தான். தன் குமாரத்திகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்த்ததாக தெரியவில்லை. அக்கிரமம் நிறைந்த சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். எனவே சோதோம் கொமோராவை அழிக்க 2 தூதர்களை அனுப்பினார். லோத்து அவர்களை தன் வீட்டிற்கு வரவழைத்து உபசரித்து ஆகாரம் கொடுத்து தங்குவதற்கு இடமும் கொடுத்தான். அவர்கள் மூலம் தங்கள் பட்டணம் அழியப் போகிறது என்று அறிந்தான். எனவே தன் குமாரத்திகளுக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த புருஷர் இருவரையும் எச்சரித்து அவ்விடத்தை விட்டு தங்களுடன் வரும்படி கேட்டுக்கொண்டான். அவர்களோ லோத்து தங்களை பரியாசம் பண்ணுவதாக எண்ணி அங்கேயே இருந்து விட்டார்கள். கிழக்கு வெளுக்கும்போது அத்தூதர்கள் லோத்துவை குடும்பத்தோடு பட்டணத்தை விட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். லோத்து தாமதித்ததினால் அத்தூதர்களே லோத்தின் குடும்பத்தாரின் கையை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். லோத்தின் குடும்பத்தார் பக்கத்தில் உள்ள சிறிய ஊராகிய சோவேருக்கு போய் சேர்ந்தார்கள். சோதோம் கொமோராவை விட்டு வெளியேறிய பின்பும் அவர்கள் எண்ணமெல்லாம் அங்குதான் இருந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி பட்டணத்தின் எல்லா குடிகளையும் பயிரையும் சம பூமி அனைத்தையும் அழித்து போட்டார். லோத்தின் மனைவியோ தனது ஊரையும் தனது உடைமைகளையும் நேசித்து திரும்பி பார்த்ததால் உப்பு தூணானாள். மனைவியை இழந்த லோத்தும் தாயை இழந்த லோத்தின் 2 குமாரத்திகளும் அழிக்கப்பட்ட தங்கள் பட்டணத்தின் புகையை பார்த்து மனம் பதறி சோவேரில் குடியிருக்க பயந்து மலைக்கு சென்று அங்குள்ள கெபியிலே வாசம் பண்ணினார்கள். இந்த மலை ஒருவேளை மோவாபின் கிழக்கு பகுதி மலையாக இருக்கலாம். லோத்து தன் மனைவியை இழந்தவனாய் தன் 2 குமாரத்திகளுடன் கெபியிலே வாழும் நிலை ஏற்பட்டது. முழு பட்டணமே அழிந்தாலும் கர்த்தர் தங்களை மட்டும் கிருபையாய் காத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வு அவர்களுக்கு இல்லை. கர்த்தர் தங்களை மட்டும் பாதுகாத்ததின் நோக்கம் என்ன என்று சிந்தித்ததாகவும் தெரியவில்லை. லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த புருஷர்களை பட்டணத்தில் அழிவில் இழந்ததால் தங்களை இனி யார் திருமணம் செய்வார்கள் என பயப்பட்டிருக்கலாம். தாங்கள் வாழ்ந்த பட்டணத்தில் எல்லா குடிகளும் அழிக்கப்பட்டதால் தங்களை திருமணம் செய்ய வேறு ஆண்களும் இல்லை என யோசித்திருக்கலாம். லோத்து பட்டணத்தின் அழிவிற்கு பின் மறுபடியும் ஆபிரகாமிடம் போய் ஒப்புரவாகி சரியான வாழ்வை பெற்றிருக்கலாம். அப்படி போயிருந்தால் ஆபிரகாம் கானானில் உள்ள புருஷர்கள் யாரையாவது லோத்தின் குமாரத்திகளுக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பான். சரித்திரமே வித்தியாசமாயிருந்திருக்கும். ஆனால் லோத்தோ திரும்பி ஆபிரகாமிடம் செல்லவில்லை. இந்த 2 குமாரத்திகளும் தங்கள் தகப்பனிடம் இனி நாங்கள் யாரை திருமணம் செய்வது என்று கலந்து ஆலோசித்திருக்கலாம். அப்படியும் செய்யவில்லை. சோதோமியருடன் தங்களை நெருங்கிய உறவு கொள்ள அனுமதித்த தங்கள் தகப்பனின் செயல் இருவரையும் கீழ்த்தரமான செயலை செய்ய தூண்டியது. பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே தங்களோடு சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை என்று தங்கள் தகப்பனால் சந்ததி உண்டாக்க
தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள். லோத்துக்கு மதுவை குடிக்க கொடுத்து மூத்தவள் தன் தகப்பனோடு சயனித்தாள். மறுநாளிலும் இளையவன் மதுவை குடிக்க கொடுத்து தன் தகப்பனோடு சயனித்தாள். லோத்துவோ இருவரும் சயனித்ததையும் எழுந்திருந்தையும் உணராதிருந்தான். இருவருமே தங்கள் தகப்பனால் கர்ப்பமாகி குமார்களை பெற்றார்கள். மூத்தவள் பெற்ற குமாரன் மோவாப் மூலம் மோவாபியரையும், இளையவன் பெற்ற குமாரன் பென்னமி மூலம் அம்மோனியரையும் உருவாக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 19:31-38 வரை. இந்த சந்ததியாரின் மேல் தேவனுடைய சாபம் உண்டாயிற்று. அம்மோனியரும் மோவாபியரும் 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. உபாகமம் 23:3. இதற்கு விதிவிலக்கு மோவாபிய பெண் ரூத் மட்டுமே. மோவாபியரும் அம்மோனியரும் பிற்காலத்தில் ஆபிரகாமின் சந்ததியாருக்கு எதிரிகளாக இருந்தனர். லோத்தின் குமாரத்திகள் தகப்பனுடைய உடலுள் கொண்ட பாவத்தையும் லோத்து குடிபோதையில் மயங்கிய பாவத்தையும் செய்து ஜனங்களின் அக்கிரமத்தினால் தங்கள் வாழ்ந்த பட்டணத்தை கர்த்தர் அளித்ததையும் அதனால் புகை எழும்பதையும் கண்ணார கண்ட இருவருக்கும் தாங்களும் அந்த ஜனங்களைப் போல விபச்சாரமாகிய கொடிய பாவத்தை தங்கள் தகப்பனோடே செய்கிறோமே, நம்மையும் கர்த்தர் தண்டிப்பாரோ என்கிற பயம் இல்லை. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் என்று சங்கீதம் 10:43 சொல்லுகிறபடி அவர்கள் தேவனை தேடவில்லை. அவர்களுடைய வழிகள் கேடுள்ளவர்களாயிருந்தன. மேலும் அவர்களது தகப்பன் ஓரினச் சேர்க்கையில் வெறிகொண்ட கொடிய பாவங்கள் இருந்த சோதோம் கொமாராவை தன் வாழ்விடமாக தெரிந்து கொண்டு அங்கு வாழ்ந்ததும் இதற்கு காரணமாகும். அவர்களது பெற்றோரின் முன் மாதிரியற்ற வாழ்க்கையும் அப்பட்டணத்து மக்களின் தீய செயல்களும் இவர்களுக்கு வழிகாட்டியாய் அமைந்தது. அங்கு துன்மார்க்கரோடு சேர்ந்து வாழ்ந்த அவர்களுக்கு நீதிமொழிகள் 15:29 சொல்லுகிறபடி கர்த்தர் தூரமாயிருந்தார், கர்த்தர் தங்கள் குடும்பத்தை மாத்திரம் காத்திருக்கிறாரே என்ற நன்றி உணர்வோடு கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் அவரை தேடி மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு சிறிதளவும் இல்லை. லோத்தின் குடும்பம் சீரழிந்து போன குடும்பம், அவமதிப்பும் அவமானமும் அடைந்து கேட்டை விளைவித்த குடும்பம். இன்றைக்கும் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? கிருபையாய் லோத்தின் குடும்பம் மாத்திரம் அழிவிலிருந்து காக்கப்பட்டது. லோத்தின் மனைவியோ இந்த மேன்மையை உணராமல் தன் ஊரையும் உடைமைகளையும் விட மனதில்லாது திரும்பி பார்த்து உப்புத்தூணானாள். லோத்தோ சோதோம் கொமோரோ பாவங்கள் நிறைந்த இடம் என்று அறிந்திருந்தான். ஆனாலும் வேறு இடம் சென்று வாழாமல் அங்கேயே வாழ்ந்ததினால் தன்னையும் கர்த்தர் தனக்கு கொடுத்த பிள்ளைகளையும் கெடுத்து போட்டான். எனவே குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்போது நம் குடும்பம் லோத்தின் குடும்பத்தைப் போலல்லாமல் ஆண்டவருக்கு உகந்த குடும்பமாய் சிறந்து விளங்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சோதோம் போன்ற தீமைகள் நிறைந்த இடங்களில் நாமும் நம் குடும்பமும் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலையில் வீழ்ச்சியடைந்து லோத்தின் குடும்பத்தார் அனுபவித்தது போன்ற துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். எச்சரிக்கையாயிருப்போம். இயேசுவுக்குள் வளர்த்தெடுப்போம். ஆமேன். ஹல்லேலூயா.